ராகுல் வந்து இது ரொம்ப நாளாக ப்ரீ பிளான் பண்ணி இப்போ கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவரோட கோல் வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக யூஸ் பண்ணி விஜய் மாதிரி ஒரு ஸ்டாரோட வேல்யூவை ராகுல் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். குறைச்சி மதிப்பிடலை, அவனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. விஜய்க்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஜோஷியர். அவரை வந்து கவர்மெண்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம மட்டும் இல்லை எல்லாரும் அதுக்கு அப்போசிஷன் தெரிவித்தாங்க. அதிமுகவோட ஆதரவு தாவேக்காக்கு அந்த அரசுக்கு வந்துருச்சு. எடப்பாடி கிட்ட இருக்கிறது வந்து அதிமுகவா இல்லைன்னா சண்முகம் கிட்ட இருக்கிறது அதிமுகவா? அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பிளிட் இருக்கு. யார் அதிமுக யாருக்கு? விசிகாவுடைய ஓட்டை வந்து தாவேக்கா பெரும்பங்கு விழுங்கிடுச்சு. விஜய் அவர்களோட இம்பாக்ட் வந்து விசிகாவை மட்டும் இல்லை, ஓவராலாக எல்லா கட்சியிலும் இருக்குது. கிரிட்டிக்கலான டைமில் அந்த 2 சீட்டு கொடுத்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் இருக்க கட்சி தான். ஆந்திராவில் பவன் கல்யாண் இருக்கும்போது விஜயோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த விஜய் ட்ரெண்டுன்றது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியாவில் கூட இருக்குது. விஜய் ஜெயிக்கும் போது பாலிவுட்டில் இருக்க அத்தனை ஸ்டார்ஸும் ட்வீட் போட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்து தெரிவித்து போட்டாங்க. இத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு தெரியாதவங்க கூட இன்னைக்கு 234 சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் லைவ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் மாநில விளையாட்டு அணி செயலாளர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். லேட் ஆயிடுச்சு, லேட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலும் இப்போ கேரளாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ் வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனால கூட்டணியாக 100 சீட்டு கிட்ட ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களே இன்னைக்கு தான் பதவியேற்பு விழா நடந்திருக்கு. அப்படிங்கும்போது லேட்டுங்கிற கால்குலேஷன் எப்படிங்கிறது தெரியல, கரெக்டான டைம் தான் எடுத்திருக்காங்க. அதோட ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்கான டைம் எடுத்துக்கிறதுல எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சட்டமன்றத்திலே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் சொன்னது வந்து துணை முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி அவர்கள் சொன்னது வந்து சிவி சண்முகத்தை தான். ஆனால் விசிகாவை சேர்த்து பேசக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. சோஃபா வருது, அதன் பிறகு வந்து முதலமைச்சர் போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அப்படின்னு. இந்த சூழல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒருத்தர் தான் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நேற்று அந்த சேனல்லையும் அந்த ஆங்கர் கரெக்டாக சொன்னார். அடுத்து நீங்கள் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கான டைம் இதுதான் டெட்லைன்னு யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? யாரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. அதனால் வந்து டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம்குள்ளே நம்ம சொல்லணும்னு ஒரு மாதிரியான ப்ரெஷர் கொடுத்து சொல்ல வைக்கிறதுலாம் வந்து எங்களுக்கான கட்சிக்கு எங்களுக்கான டைம் வேணும். இது ஒரு எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி இது வந்து பெரிய டிசிஷன், மேசிவ் டிசிஷன். இது நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி பண்ண முடியாது. யாருடைய தொங்கு சதையும் விசிகால்னு பல முறை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கா. ஸோ அதனால் வந்து இது வந்து பெரிய மாபெரும் டெசிஷனு. அதனால் வந்து அதுக்கான டைம் எடுத்து இதுவே ரொம்ப சீக்கிரம் தான். அவர் சொன்ன டெசிஷனை என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் டெசிஷன் தான் எடுத்தார் தலைவர். இந்த விஷயம் மட்டும் இல்லை, எந்த விஷயமே ரொம்ப தீர ஆராய்ந்து பொறுமையாக டெசிஷன் எடுக்கிற இதுதான். அதுக்கு நிறைய பேர் வந்து கிரிட்டிக்ஸ் நல்ல வேலை நீங்களாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் டிலே பண்ணாங்க. இது டிலே கிடையாது. டிலேன்ற டெட்லைனை யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? ஹூஸ் ஃபிக்ஸிங் த டெட்லைன்? யாருமே கிடையாது. இவங்களே ஒரு இது பண்ணிட்டு அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பேரம்ங்கிறது வந்து விசிகா தரப்புக்கு வழங்கப்பட்டதா? நீங்கள் முதலமைச்சராக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் எந்த சோர்ஸ்ல வந்தாங்க அந்த ரிலையபிள். ஆனால் நடந்தது அந்த காசிப்னு சொல்கிறாருல, அது கண்டிப்பாக நடந்தது. அது வந்து தலைவரே சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஒரு டாபிக் பேசப்பட்டது, இது மாதிரி ஒரு ஆஃபர் வழங்கப்பட்டது, நான் அதை ஒரு ஃபன்னியாக ஒரு ஜோக்காக எடுத்துக்கிட்டேன். தமிழ்நாடு அப்படி ஒரு இடத்தை தமிழ்நாடு கொடுக்காது. ஒரு தலித் வந்து சிஎம்மா மாநிலமாக இருந்தாலும் ஒரு தலித் அவர்களை வந்து சிஎம்மா ஏற்றுக்க தமிழ்நாடு இஸ் நாட் ப்ரிப்பேர்ட், இஸ் நாட் ரெடி. நான் அதை ஜோக்காக தான் எடுத்துக்கிட்டேன். கடைசியாக அது வந்து ரொம்ப வற்புறுத்தி சொல்லும் போது கூட கையெடுத்து கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த இது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி வந்துட்டேன்னு சொல்லி தலைவர் சொல்கிறாரு. தலைவர் அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தாதான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுவாரான்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஐயூஎம்எல்லாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்கோம் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுகவோட தொடர்றோம். இந்த இரட்டை நிலைப்பாடு எப்படி கரெக்டாக அது ப்ராக்டிக்கலா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது வந்து என்னால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்துலேருந்து என்னால் இது ஆன்சர் பண்ண முடியாது. விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரை எந்த டெசிஷனுமே வந்து கலந்தாய்வு பண்ணி தான் நாங்கள் எடுப்போம், முடிவு பண்ணுவோம். ஹைகமாண்டில் டிசைட் பண்ணி தான், எங்கள் கமிட்டி டிசைட் பண்ணி தான் அவங்க வந்து தலைவர் வந்து டிசைட் பண்ணுவார். ஸோ வெளியே இருந்து கடைசி 2 நிமிஷத்தில் இந்த 2 சீட்டால் பார்த்திங்கன்னா தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வரலை அப்படின்னு ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எங்கள் தலைவர் வந்து அந்த நேரத்தில் அந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் ஆதரவு தெரிவித்தார். அந்த நேரத்தில் ஆதரவு என்ன சொன்னால் அன்கண்டிஷனல் ஆஃபர். There is no conditions, there are no strings attached.
இதில் இது பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு இது ஆஃபர் பண்ணுவோம், நாளைக்கு நீங்கள் எனக்கு பண்ணி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அன்கண்டிஷனல் ஆஃபர், பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாதுன்றதால ஆஃபர். ஸோ அந்த இனிமேல தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அடுத்தடுத்து அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதிமுகவை இணைப்பாங்களா, அதிமுக வித் பாஜக இணைப்பாங்களா, வித்தவுட் பாஜக அதிமுக இணைப்பாங்களா. நிறைய கூட நம்ம அடுத்து பேசுவோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சண்முகம் அவர்கள் சண்முகம் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சியை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதரவு தெரிவித்தோம், அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஆதரவு தொடருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. உங்களுடைய தலைவருமே அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறாரோ, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சமூக நீதி கொள்கையை உறுதியாக கடைபிடிக்கிறாரா எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம், அதை பொறுத்து நம்ம ஆதரவு தொடர்ந்து வழங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணத்தில் 100% அதுதான் உண்மை. அவங்களோட ஃபர்தர் மூவிங் ஃபார்வர்டு, அவங்களோட ஸ்டெப்ஸ் எப்படிலாம் இருக்கும், அவங்க அப்ரோச்சஸ் எப்படிலாம் இருக்கும்ன்றதை பார்த்துட்டு தான் அதுக்கான டிசிஷன் எடுக்க விடும். பட் எனிவே 1 or 2 days டேஸில் தலைவர் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி என்ன ரிசல்ட்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்வமோடு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். லெட்ஸ் சி, இட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன சொல்ல. ஆனால் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூட அமைச்சரவைக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. அப்படி கூட்டணி ஆட்சியில் இருக்க மாட்டாருன்னு நம்ம எடுத்து அது பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த ஹை கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, கட்சிக்கு பொதுவாக எது நல்லது, கட்சியோட தொண்டர்கள் ஹை கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்றதை டிசைட் பண்ணி தான் தலைவரோட டெசிஷனும் இருக்கும். அதில் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைவர் இன்டர்வியூவில், நான் ஆட்டோக்ராட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறைய பேருக்கு ஆட்டோக்ராட்னா நான் என் முடிவு தான் ஃபைனல் முடிவுன்னு கிடையாது. ஸோ அந்த பொசிஷனில் கரெக்டாக இருப்பார். ஸோ அந்த கமிட்டி என்ன ஃபார்ம் பண்ணுது, கட்சிக்கு ஓவராலாக லாங் டேர்மில் என்ன பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த ஸ்டெப் நம்ம இப்போ எடுத்தால் நாளைக்கு ஜென்ரேஷன் நல்லா இருக்குன்றதெல்லாம் டிசைட் பண்ணி தான் அந்த டிசிஷன் எடுப்பாங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் விசிகாவுடைய ஓட்டை தாவேக்கா பெரும்பங்கு விழுங்கிடுச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஓட்டை ரெக்கவர் பண்ணணுன்னாவே அவங்களோட கூட்டணிக்கு நீங்கள் போகக்கூடாது, தனியாக தான் களமாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இது விசிகாவோட ஓட்டை தாவேக்கா எடுத்தாங்கன்றது அப்படி கிடையாது. அதிமுகலேருந்தும் எடுத்திருக்காங்க, திமுகலேருந்து எடுத்திருக்காங்க, எல்லா கட்சியிலேருந்தும் எடுத்திருக்காங்க. எல்லா கட்சியிலேருந்து அவர் எடுத்திருக்காரு. விசிகாலேருந்து மட்டும் எடுத்திருக்காரு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாமகவோட கூட்டணி வச்சதுனால தான் அந்த அதிமுகவுக்கு 47 சீட்டுமே கிடைச்சதுன்னு நம்ம சொல்லிடலாம். பாமகவுடைய ஓட்டு அப்படியே அதிமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆனால் விசிகாவுடைய ஓட்டு திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகலை. விசிகாவுக்கும் இயல்பா இருந்த ஓட்டு அவங்களுக்கு வரல. உங்களுக்கு அதுல சின்ன கோரிலேஷன் தெரியுதா? இப்போ ஏன் எங்களோட கமிட்டி ஹை கமிட்டி முந்தின இதுல மீட்டிங்ல நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கலான்னு சொன்னதுக்கு அந்த கோரிலேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் இப்போ அது பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த லாஸ்ட் ஹை கமிட்டி மீட்டிங்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ எங்கள் ஓட்ஸ் கம்ப்ளீட்டாக அங்கே மாறலைன்றதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்னீங்கல்ல, பாமகவோட ஓட்ஸ் மொத்தமாக அதிமுகவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆகலைன்றது ஒரு அசம்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். தொண்டர்கள் விரும்புகிறாங்க தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும், தொண்டர்கள் பயம் தலைவருக்கு இருக்காதா? நம்மளோட தலைவர் பெரும்பங்கு விளங்கி இருக்கிறாங்க, நம்ம போறோம்னா இருக்க கொஞ்சம் தலைவருக்குன்னு இருக்கிற ஓட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அது டைல்யூட் ஆகும், கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போவாங்க. போனவங்களும் நிறைய பேர் இப்போ லாஸ்ட் டைம் நம்ம 2 பொது தொகுதியில ஜெயிச்சு மிகப்பெரிய சாதனையா பேசப்பட்டது. இந்த டைம் 2மே தனி தொகுதியில தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், 8 சீட்டு வாங்கி. அப்படிங்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் டைம் விட ரொம்ப குறைவா இருந்திருக்குல்ல. அப்போ ஓட் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு தான் நம்ம 8 சீட்டுல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெயிச்சிருக்கோம். காங்கிரஸ் 28ல் 5 தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரேஷியோ பாருங்க. இது விசிகாவை மட்டும் இம்பாக்ட் பண்ணல. விஜயோட சிஎம் விஜய் அவர்களோட இம்பாக்ட் விசிகாவை மட்டும் இது பண்ணல, ஓவராலாக எல்லா கட்சியிலும் இருக்கு. அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜெயிச்சதே பெரிய விஷயம். அது நீங்கள் இது பண்ண முடியாது. 8ல் நாங்கள் ஆக்சுவலாக 2 ஜெயிச்சதே எங்களுக்கு பெரிய வெற்றி. கட்சியில 2 விதமான கருத்து இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வன்னியரசு எம்எல்ஏ திண்டிவனம் எம்எல்ஏ அவர் போட்டிருந்தாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது நிறைவேற போகுதுன்னு. அதே நாள் சிந்தனை செல்வன் கட்சியோடைய பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, நாளைக்கான பொழுது நமக்கானதாக விடியட்டும் அப்படின்னு. இப்போ அவங்களுமே அந்த சிஎம் ப்ரொபோசலில் ஏற்றிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். நாங்கள் முதல்ல இருந்தே எங்களோட கொள்கைன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் நாங்கள் அந்த டார்கெட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இதை தான் வேற விஷயமா ஒருத்தரும் ட்வீட் போட்டு. விஜய் நிலைப்பாட்டில் இருவேறு கருத்துக்கள் கட்சியில் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிய வருது. இல்லை புரியல, என்ன எப்படி சொல்கிறீங்க? விஜய் ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல
அது இருக்காதா பிரதர்? நாங்களே ஃபர்ஸ்ட் விஜய் வந்து ஃபுல்லா எதிர்த்து அவருக்கு ஆப்போசிட்டா தான் இது பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் தான் சொல்லி நிலையா இருக்கும்னு சொல்லி தான் தலைவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து திருப்பியும் நம்ம கோயிங் பேக் டு தட் பாயிண்ட். இன்னைக்கு நாங்க வந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் மீட்டிங் நாங்க போட்டு ஃபர்தரா நாங்க ஃபுல் சப்போர்ட் ஆஃபர் பண்றோமா, என்ன ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு எல்லாமே இந்த நம்ம பேசுகிற டிஸ்கஷன் எல்லாமே ரிசல்ட் வந்து அந்த ஹை கமிட்டியில் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தர் ஒரு மிக்ஸ்டு கமெண்ட்ஸ், என்னோட கமெண்ட் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், என்னோட கருத்து கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், அவர் வன்னியரசு அவரோட கருத்து கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், சிந்தனை செல்வன் அவர் சொல்லுவார். ஆனால் சட்டமன்றத்தில் உங்களுடைய எம்எல்ஏ வன்னியரசு அவருடைய ஜோசியரை ஓஎஸ்டியா நியமனம் பண்ணுறாரு, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி சிறப்பு, அதுதான் ரிமூவ் பண்ணி அதே கடுமையை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. மே 18 இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையை பற்றி, இந்த இலங்கை ஈழப்படுகொலையை பற்றி இவர் ஒரு நிலைப்பாடு உங்கள் கட்சி எடுக்குது. ஆனால் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாருன்னு இப்போ வரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியல. அப்படிங்கும் பொழுது நம்ம கேபினெட்ல ஜாயின் பண்றங்கிறது கரெக்டா? விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தளவு லாஸ்ட் ஆட்சிலேயே நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும் போதே நாங்க நிறைய விஷயத்துக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டா நின்று இருக்கோம். அந்த பெரிய மாநாடு ஒன்று பண்ணோம், அந்த பெரிய மது ஒழிப்பு மாநாடு பண்ணோம், வேங்கை வயல் இஷ்யூ, ஏகப்பட்ட விஷயத்துல ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஆதரவு தெரிவிச்சாலும் அது எங்களோட கோர் இஷ்யூ. ஸோ எங்களுக்கு இஷ்யூ வரும்போது கண்டிப்பா நாங்க அவங்க கூட நாங்க வந்து இருக்கிறோமோ இல்லையோ அது வேற விஷயம், அதை நாங்கள் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவோம், அது கண்டிப்பா பேசுவோம். அது அவங்க கூட இருக்குன்றதால பேசக்கூடாதுன்னு அவசியம் இல்லையா? நம்பர் இல்லை, அதனால நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதிமுகவோட ஆதரவு தாவேக்காக்கு அந்த அரசுக்கு வந்துருச்சு. அப்படிங்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவரும் அந்த ஆதரவை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. எடப்பாடி கிட்ட இருக்குது வந்து அதிமுகவா இல்லைன்னா சண்முகம் கிட்ட இருக்குது அதிமுகவா? டில் டேட் நம்ம பார்த்தோம்னா கட்சியுடைய பொதுச் செயலாளர் இவர் எடப்பாடி பழனிசாமி, அப்போ அவர்கிட்ட இருக்கிறது தானே அதிமுக. அப்போ நம்ம இவர் சிவி சண்முகம், நாங்க தான் அதிமுக சொல்றாரு. உங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு விப்ப நியமனம் என்ற அதிகாரம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் டில் டேட் இருக்கு அப்படின்னு. 32ங்கிற மேஜிக் நம்பர் சிவி சண்முகத்துக்கு வராத வரைக்கும் கட்சியுடைய முழு அதிகாரம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. மொத்த பேரை வந்து ரிசைன் பண்ணிட்டு ரீ எலெக்ஷன் வச்சு அதுல செலக்ட் ஆகிவாங்கன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு பொது கருத்து தான். அப்படி பண்ணாதான் எங்களுக்கும் கிளாரிட்டி இருக்கும். திமுக வெளிநடப்பு பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையுது, சட்டமன்றத்துல ப்ரூவ் பண்ண வேண்டிய நம்பர். இப்படி இருந்துமே அதிமுகவோட ஆதரவா அவர் வாங்கியிருக்கிறாருங்கிறது விமர்சன பார்வையில தான் அணுக முடியும். சரி, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல எந்த கட்சி ஆதரவு தெரிவித்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு பார்ட்டியோட மெயின் அஜெண்டாவாக இருக்கும். இனிமேல தான் போக போக தெரியும் இது வந்து பாஜக கூட சேர்ந்து வராங்களா, பாஜக சப்போர்ட் இல்லாமல் தனித்து வராங்களா, வரும்போது வந்து க்ளீன் சிட்டு க்ளீன் ரெக்கார்ட்ஸாக வராங்களான்னு இனிமேல் அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி தான் அவங்க கட்சிக்குள்ளே பேசி தான் டிசைட் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது. நீங்கள் இன்னொரு கொஷின், அடுத்த கொஷின் நீங்கள் கேட்கலாம், பாஜக கூட இணைஞ்சு வந்தால் நாங்க விசிக தொடருமா? இல்ல அதிமுக வந்தாலே, அதிமுக ஒரு ஃபேக்ஷன் வந்தாலே விசிக தொடருமா அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின். இது எல்லாமே அவங்க 2 பேருக்குள்ள டிசைட் பண்ணி அவங்க டிசிஷன் எடுக்கிறது தான் இருக்கு. டிசிஷன் எடுத்து நம்ம திமுக கூட்டணியிலேருந்து ஜெயிச்சிருக்கிறோம். நம்ம போனது வந்து ஓகே, நாங்க அவர் சொன்னார் உங்களுடைய தலைவரே தளபதி ஸ்டாலின் கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன், இந்த மாதிரி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோன்னே நாங்கள் அதை பண்ணுறோன்னா அவரு நீங்கள் போங்க கோ ஹெட்டுங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு. நம்பர் இல்லை, பிரசிடென்ட் ரூலுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்கள் மேலே பழி வந்துடக்கூடாதுன்னு. இப்போ அதிமுகவோட ஆதரவு வாங்கும்போது அந்த இடத்துல ஒரு சர்ச்சை. இப்போ அவங்க உள்ள வராங்க, அதிமுக விஜய் போய் விசிக ஒரே கூட்டணியில் இருந்துட முடியுமாங்கிற ஒரு கேள்வி. அதுதான் சொல்றேன். இப்போ வந்து அவங்க வந்து பாஜகவை ஒதுக்கிட்டு விஜய் கூட வந்து இணைஞ்சா வாய்ப்பு இருக்கலாம். இல்ல நாங்க பாஜகவோட இணைஞ்சுதான். இப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட் இருக்கு. யாரு அதிமுக யாருக்கு மத்திய. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் இப்போ நீங்க வரதுக்கு முன்னாடி இன்டர்வியூல பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து எடப்பாடி கூட்டியிருக்காரு. ஸோ அதுலயே வந்து பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்த வந்து விஜய் வந்து இப்போ உள்ள வர சொல்றாரு. அதிமுகவோட சேர்ந்து அவர் ஆட்சி அமைச்சாரு அப்படின்னா, ஒரு ஃபேக்ஷனோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாருன்னா நாங்க ரீகன்சிடர் பண்ணுவோம் தொடர்ந்து. டெஃபினட்டா ஆமா. அது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, பாஜகவும் அந்த பாமகவும் இருக்க கூட்டணியில என்னைக்குமே விசிக தொடராதுன்னு முதல்ல சொல்லி அது இப்பயும் ஃபாலோ பண்ணுவார். அது வந்து விஜய் அவர்களுக்கும் தெரியும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுதான் அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா கிரிட்டிக்கலான டைம்ல அந்த 2 சீட்டும் அந்த கிரிட்டிக்கலான டைம்ல அந்த 2 சீட்டு கொடுத்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் எங்க கட்சி தான். விடுதலை நம்பர் படி பார்க்கும்போது அவங்களுடைய ஆதரவு வந்துருச்சுன்னா உங்களுடைய ஆதரவு தேவையில்லைங்கிறது தானே தெரியும். அதுக்கப்புறம் தானே அதெல்லாம். இதுக்கப்புறம் நடந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வேணா வந்து இணையலாம் பிரதர். வெற்றி பெறதுக்கு முன்னாடி அந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட்ல உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணான்றது தான்
இது நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் இல்லை, விஜய் அவர்களுக்கே கண்டிப்பாக தெரியும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் அவர் வந்து இது பண்ணுவார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஓட்டு 2 ஓட்டு இந்த 2 சீட்டுலாம் தலைவர் மேலே அவருக்கு வந்து மாபெரும் ஒரு அன்பும் ப்ளஸ் அந்த இதுவும் இருக்குது, மரியாதையும் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஏடிஎம்கேவை அவர் அக்செப்ட் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். 2029 எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதுவும் இந்த ஹை கமிட்டி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இதர் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு பாசிபிலிட்டி நமக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற மாதிரி டிஎம்கே கட்சி இல்லைனா வெளியே இருந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போகிறது, இது 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இது 2த்துல 1 தான் நடக்கும். அப்படின்னா மேக்ஸிமம் தாவேக்காவோட போயிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா விசிகா? நான் ஒருத்தன் தான் ஹை கமிட்டியா, எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கான ரெப்ரசன்டேட்டிவாக நான் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு அந்த ஹை கமிட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தலைவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்கும். இல்லை விஜய்க்குமே வந்து அதிமுகவோட போறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லைல்ல ஒரு ஃபேக்ஷனோட. ஏன்னா உங்களை நம்ப முடியாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும்ல. டெய்லி வந்து அரசுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது டெய்லி அரசுக்கு வந்து இவங்க ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இவர் சொல்கிறாரு சிஎம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் வந்தது, அதை போட்டு உங்களுடைய ரவிக்குமார் உங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் எம்பி போடுறாரு உணவு பாதுகாப்பு மசோதாவை நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுங்க அப்படின்னு. எஸ்எஸ் பாலாஜி உங்கள் கட்சியுடைய பொருளாளர் வந்து இனிமேல் பஸ் வாங்குறீங்கன்னா பேட்டரியில் வாங்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை கண்டனம் தெரிவிக்கிறீங்க. இப்படி டெய்லி கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே அவர் ஆட்சியை நடத்த முடியாதுல்ல. இது கண்டனம்னு எப்படி பிரதர் சொல்கிறது? இது தினமும் நாங்கள் அவருக்கு ஒரு கோரிக்கையாக கூட வைக்கலாம்ல. பேட்டரி கார்ஸ் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஸ்ட்டில் பேட்டரியாக எல்லாரும் மாறிட்டு கர்நாடகா பெங்களூர் எல்லா பஸ்ஸும் பேட்டரியாக மாறிடுச்சு. இது ஒரு கோரிக்கையாக தானே வைக்கிறது, இது கண்டனம்னு சொல்ல முடியாது. சிம்பிள் ஒரு இது தானே, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ரெக்வஸ்ட் தானே வைக்கிறோம். ஜோசியரை போடும்போதே முதல்ல கூட்டணியிலேருந்து எதிர்ப்பு தெரிவித்தது கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் தான். அப்படிங்கும்போது அதுவே அவருக்கு ஒரு நெருக்கடியாக மாறுதில்ல. செக்யூலர் ஃப்ரண்ட்னு வந்துட்டு இந்த ஜோசியம் ஜாதகம் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வந்து பர்சனலாக விஜய்க்கு இப்போ ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜோசியர். அவரை வந்து கவர்மெண்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம மட்டும் இல்லை எல்லாரும் அதுக்கு அப்போசிஷன் தெரிவித்தாங்க, ஒருத்தர் 2 பேர் தவிர. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தெரிவித்தது நாங்களாகவே இருக்கட்டும். இப்போ அதிமுகலேருந்து 8 பேர் வரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் வந்து பதவி ஏற்றுக்கிட்ட ஒரு 8-9 பேருக்கு தான் அவர் இலாக்காக்களை ஒதுக்கி இருக்கிறார் சிஎம்மோட சேர்த்து. அப்படிங்கும்போது அதிமுகவை கொஞ்ச காலமாவது அவர் இழுக்க மாட்டார், கூட்டணிக்குள்ளே கொண்டு வர மாட்டாருன்னு எடுத்துக்கலாமா? யார் விஜய் விஜய் சிஎம் சொல்கிறேன். அவர் 8 அமைச்சரவை கொடுப்பாருன்னு யார் சொன்னது? நியூஸ்ல வருது, நம்ம பார்க்குறோம். அதோட அமைச்சரவை கொடுக்கறதுன்னா முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் அந்த ஃபேக்ஷன்ல இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். 2 விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், வேலுமணி, அன்பழகன் இருக்கிறாரு, கேசி வீரமணி அங்கேயும் இங்கேயும் மாறி இருக்கிறாரு, காமராஜ் இருக்கிறாரு, நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறாரு, மரகதம் குமரவேல் இருக்காங்க. இப்படி பார்த்தாலே 8 பேர் இயல்பா. அவங்க வந்து அவருக்கு வந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் கொடுத்துருக்காங்களா இல்லை கண்டிஷனல் ஆஃபர் கொடுத்துருக்காங்களா நமக்கு உங்களுக்கு தெரியும். அன்கண்டிஷனல் ஆஃபர் கொடுக்கறது அவங்களுக்கு வேஸ்ட்டுங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அவங்க உடச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்க விஜய் அவர்கள் கூட தான் கூட்டணி. செக்குலர் ஃபேஸுங்கிறது உடஞ்சிடாத. எஸ்பி வேலுமணி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஜக்கி வாசுதேவோட அமித்ஷாவோட எவ்வளோ நெருக்கமானவர்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சிவி சண்முகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில். அவர் ரிசைன் பண்ணும்போது கூட ஒரு மெயிலோ லெட்டரோ அனுப்பாமல் இங்கேருந்து போய் சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்துக்கிட்டு ரிசைன் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவர்களை சேர்த்துக்கிட்டா நோமோர செக்குலர் ஃப்ரண்ட்டுங்கிறது தானே மக்களுக்கு போற்றே ஆகும். இதை பற்றி யோசிக்க வேண்டியது விஜய் அவர்கள் தான். திருப்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அவர் சேர்த்துக்கணுமா வேணாமா முடிவு பண்ணணும். அவர் போய் சந்திச்சார், பார்த்தாரு, ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கன்சிடர் பண்ணிட்டு தான். இதனால தான் நாங்கள் வந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், முழு ஆதரவு தெரிவிக்கல. இப்போ நம்ம பண்ணுற டிஸ்கஷன்லாம் நம்ம ஹை கமிட்டி கண்டிப்பாக ஒருத்தர் டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுக்கான முடிவு என்னென்னு இன்னும் மேக்ஸிமம் 2 டேஸில் தெரிஞ்சிடும், 2 to 3 டேஸில் தெரிஞ்சிடும். அமைச்சர்கள் நியமனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கமிட்டியில் ரொம்ப நாளாக இருக்காரு, விளையாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. உண்மையிலே கரெக்டான பர்சன் தான். அந்த கீர்த்தனான்றவங்களும் தொழில்துறை கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து பல இண்டஸ்ட்ரீஸ்க்கு, பல கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பெனிஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கு கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன். ஸோ ஆமாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாமே ஹைலி நாலேஜபிள் பீப்புள் தான். நான் ஒரு லிஸ்ட்டு கூட பார்த்தேன், அத்தனை எம்பிபிஎஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாமே யூத்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இத்தனை பேர் இந்த டிகிரி எல்லாம் படிச்சிருக்காங்கிற நியூஸ் வந்தது. ஆனால் நேற்று வந்து எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாமே முற்றிலும் மாறாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே. இப்போ தாம்பரம் வேட்பாளர் வந்து எம்பிஏ படிச்சிருக்க சொல்கிறாரு,
விளம்பரங்கள்ல அப்படித்தான் பாக்குறோம். அபிடவிட்ல பார்க்கும்போது வேறையா இருக்குது. குமாரபாளையம் வேட்பாளர் அப்படித்தான், அபிடவிட்ல வேறையா இருக்குது, அவங்க விளம்பரம் பண்ணது வேறையா இருக்குது. ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம். நீங்க நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. மினிஸ்டர்ஸ் அளவு பாத்தீங்கன்னா பர்சனலாவே கேட்டா எல்லாரும் வந்து ஹைலி குவாலிஃபைடா தான் இருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் மட்டும் பத்தாது சார். உங்களுக்கு இந்த ஃபீல்ட் அனுபவம் இருக்கு, அனுபவம்னு ஒன்று இருக்கு. அவங்க இந்த அனுபவத்தெல்லாம் கத்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கே ஹனிமூன் பீரியட் தாண்டி 6 to 7 months கூட ஆயிடும். கேபினெட்டுக்கே வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு போர்ட்ஃபோலியோ பண்றதுக்கு. போர்ட்ஃபோலியோ அது வந்து அவங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பாங்க டிசைட் பண்றாங்க போல பார்ட்டிக்குள்ளார. இப்போ ஒரு வாரம் ஆகுது அப்படிங்கும்போது அதுதான் உண்மையான சீரியஸ் இஷ்யூ. ஆமா, இந்த கவர்மெண்ட் வென்டிலேட்டர்ல இருக்கா இல்லையாங்கிறது அதுதான். எனிவே இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்டி கிடையாது, இட்ஸ் a நியூ பார்ட்டி. we have to give them some time to settle down. ஸோ அதனால வந்து அட்லீஸ்ட் we have to give them maximum 3 months டைம். அதுக்குள்ள அவங்க டிசைட் பண்ணி சொல்லணும். இது வந்து அரசியலுக்கே புதுவான கட்சியில் ஒருத்தர் ரெண்டு பேர் அனுபவசாலிகள் இருந்தாலும், செங்கோட்டையன் ஐயா மாதிரி அனுபவசாலிகள் இருந்தாலும், மற்றவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் நியூ தானே, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் எல்லாரும். ஸோ எல்லாரும் வந்து அதிகாரிகளை ஃபுல்லாக நம்பி தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அந்த ஜாபை கற்றுக்கிட்டு வர்றதுக்கே will take 4 to 6 months டைம். அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க மேலே எந்த ஒரு இதுவும் நம்மளால வைக்க முடியும். ஒன்றிய அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகள்ல விஜய் கரெக்டா இருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் இன்னும் RSS பெற்றெடுத்த பிள்ளைங்கிறத நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவர் கரெக்டா ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னொரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா, காங்கிரஸ் இப்ப வரைக்கும் அமைச்சரவையில சேர்த்துக்கவே இல்லை அப்படிங்கிறது பிஜேபிக்கு சென்ட் பண்ற ஒரு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு கேரளால முதலமைச்சரா அங்கே VD சதீசன் பதவி இருக்கிறாரு, இவர் அதுல கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிறதும் பிஜேபிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அவர் அனுப்புறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் அதை சொல்லி தானே அவர் ஓட்டே வாங்கியிருக்காரு. கொள்கை எதிரி பாஜக 2 இது சொல்றாரு. கொள்கை எந்த அளவுக்கு எதிர்த்தாருங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, அது பட் அதை சொல்லி தானே பிரதர் வாங்கினாங்க. தலைவர்கிட்ட பேசும்போது நாங்க வந்து உங்களை மாதிரி கட்சிகள் எங்க கூட இணையணும், நாங்கள் செக்குலர் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி தானே அவர் பண்றாரு. அதான் அவரோட செயல்பாடுகள், அவரோட இதுதான் வந்து அடுத்தடுத்து பேசும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அவங்க கொடுத்த அஷூரன்ஸ், மேனிஃபெஸ்டோ எல்லாம் ஓகே. இனி எப்படி செயல்படுறாங்கன்றது தான் தாவேகாவோட ஃபியூச்சராக அமையுமே தவிர அவர் ஒரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் இதெல்லாம் ஒரு அப்ரிஷியேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் வராரு, ஈவினிங் தான் போகிறாரு, அங்கேயே சாப்பிட்றாரு, அங்கேயே ஒர்க் பண்ணுறாரு, ப்ராப்பராக இருக்குது. இது தொடருமா தான் கேள்விக்குறி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை இது பண்ணுற இன்னொரு விஷயம் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் பாஜக சென்ட்ரல் ஆதரவு இல்லாமல் அவர் சொல்லியிருக்க மேனிஃபெஸ்டோ ஆல்மோஸ்ட் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் இருந்தாலுமே அதை பண்ண முடியாது. அது அடுத்த கொஸ்டின். அவங்க ஆதரவு இல்லை. அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி போகிறாரு. டெல்லி போய் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் எல்லாரையும் பார்க்க போகிறார், அமித்ஷாவை பார்க்க போகிறாரு, மோடி அவர்களை பார்க்க போகிறார், எல்லாரையும் பார்க்க போகிறாரு. ஸோ அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேரளா போவாதுக்கு காரணம் வந்து செக்யூரிட்டி ரீசனாக இருக்கலாம், ஓவர் க்ரௌடிங்காக இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் வந்திருக்காங்க, ராகுல் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க, அப்படி கூட இருக்கலாம். செகண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வந்து இந்த பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இன்னொரு இது ஆரம்பிக்க போகிறாங்க, தாவேகா. அப்போ இழப்பு காங்கிரஸ்க்கு இவங்க தாவேகா வந்து அங்கேயே ஆரம்பிக்க போகிறாங்க, கேரளாலேயும் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற அது எப்படி இழப்பாகும்? ஏன்னா இப்ப திமுக அது இழப்பா மாதிரி இருக்குல்ல, இங்க ஒரு புது ஃப்ரண்ட் வரும்போது காங்கிரஸ் அலையன்ஸ் தானே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் அலையன்ஸ் வருது சார். இப்போ ஒருவேளை நாளைக்கு டிவிக்கு அங்க எமர்ஜ் ஆகுதுங்கிற பட்சத்துல அது கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸ்க்கு அது ஒரு செட்பேக் தானே. காங்கிரஸ்க்கு அது பெனிஃபிட்டா தானே பிரதர் இருக்கும். எங்க சவுத்தில் ஃபுல்லாகவே அவங்க காங்கிரஸ் வந்து அவங்க நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், சொன்ன உடனே வின் பண்ண உடனே போய் ஜம்ப் ஆகிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படி ராகுல் வந்து இது ரொம்ப நாளாக ப்ரீ பிளான் பண்ணி இப்போ கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவரோட கோல் வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக யூஸ் பண்ணி, நம்ம லாஸ்ட் டைமே பேசினதை பற்றி, ஸ்டார் கேண்டிடேட் பண்ணி ஃபுல் சவுத்தை ஸ்வீப் பண்ணோம். ஒரு மோடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா. அப்படி இப்போ தமிழ்நாட்டில் நடந்து பாண்டிச்சேரியில் சுத்தமாக எதிரொலிக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரியில் விஜயோட இம்பாக்ட் வந்து பெரிய அளவில் இல்லை. கேரளால இருக்கலாம், ஆந்திரால பவன் கல்யாண் இருக்கும்போது விஜயோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. நீங்க இன்னொரு தெலுங்கானால காங்கிரஸ் இயல்பாவே வளர்ந்தது, ரேவந்த் ரெட்டி வளர்த்தாரு, அங்கே பாஜகவும் சமமா வளர்ந்துகிட்டு வருது. கர்நாடகால விஜயோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. தப்பு கணக்கு காங்கிரஸ் போட்டுருச்சா? ஜெகன் வரும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? சவுத் ஃபுல்லா ஒரு ட்ரெண்ட் இருந்தது, ஜெகன் அண்ணா ஜெகன் அண்ணா, இப்படி ஒரு சிஎம் நமக்கு இல்லாம போயிட்டாரு, இப்படி ஒரு சிஎம் நமக்கு இல்லாம. அவரே இந்த டைம் எதிர்க்கட்சியா கூட வர முடியாத விஷயத்தை நம்ம பார்க்கறோம். அதனால we have to wait and see. இந்த விஜய் ட்ரெண்ட்ன்றது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியால கூட இருக்கு. டெல்லியில கூட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, உங்களை 2 போட்டோ காட்டுறாங்க, மோடி போட்டோ, விஜய் போட்டோ. இது எல்லாமே நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் விரும்புவாரா? அப்படிங்கும்போது பண்றது வந்து அவர் என்னவா பாப்பாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் 34 வரைக்கும் எய்ம் பண்றாரு நரேந்திர மோடி. இவர் போயிட்டு இப்பவே நான் பிரதமர் ஆக போறேன், அதுக்கான ரேஸ்ல நான் வர்றேன் அப்படின்னா மோடி அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வாருன்னு இருக்குல்ல. நீங்க அந்த ஜோஷியக்காரர் சொன்னீங்களா, அவர் இன்டர்வியூ பாத்திருக்கீங்க? அவரோட பார்த்தேன். அவர் இன்டர்வியூ என்ன சொல்றாரு,
விளாடிமிர் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்க பிரச்சனையை கூட விஜய் தீர்ப்பாரு. யதார்த்தமா சார் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நீங்க அவங்க அந்த லெவல்ல பேசிட்டு இருக்காங்க, நீங்க நம்ம ஒன்றும் கோடி லெவல்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அந்த லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அசம்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது பிளானிங் தான். ஒரு நம்ம இவர் சொல்கிற மாதிரி இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகணுமே தவிர நார்த்தில் பெனட்ரேட் பண்ணி அங்கே போகிறதுக்கு நமக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, இங்கே அளவுக்கு அங்கே ஸ்டார்ட்ரம் இருக்காது, பாலிவுட்னு அங்கே ஒரு உலகமே இருக்குது, அதெல்லாம் சும்மா பேச்சு. பட் ஹீ வில் ஹேவ் அன் இம்பாக்ட். அமிதாப் பச்சன் எலெக்ஷனில் நிற்கும்போது என்ன இம்பாக்ட்? ஹீ வில் ஹேவ் அன் இம்பாக்ட். விஜய் ஜெயிக்கும் போது பாலிவுட்ல இருக்க அத்தனை ஸ்டார்ஸும் ட்வீட் போட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்து தெரிவிச்சு போட்டாங்க. ஸோ இவர் வந்திருக்காருன்றது ஹீ வில் ஹேவ் சம் இம்பாக்ட். சவுத்தில் கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்குங்க. யூ வெயிட் அண்ட் வாட்ச். டெஃபினட்டா சவுத்ல he will have some impact. முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற விவாதங்கள் எல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்க? நல்லா இருந்ததா? ஒரு ஆரோக்கியமானதா? இதுல நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரானதுக்கு பெரிய பாலிடிக்ஸை நூக் அண்ட் கார்னர் எடுத்துட்டு போயிட்டார். பாலிடிக்ஸ் பத்தி எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு தெரியாதவங்க கூட இன்னைக்கு 234 சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, எல்லாரும் லைவ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சட்டமன்ற விவாதம். ஆமா, லைவ். இதுதான் செக்ரட்டரியேட். அந்த ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜை நூக் அண்ட் கார்னர் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் எடுத்துட்டு போயிருக்காரு. இது ஒரு பாசிட்டிவ், பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட். ப்ளஸ் அந்த லைவ் பார்க்கும் போது நமக்கு உண்மையிலே வந்து நம்ம வந்து இப்போ டிவி பார்க்குற மாதிரி அவர் வந்து நம்ம அந்த சினிமாவில் படத்துலையே பார்த்துட்டு இருந்தது. இப்போ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் வில் கெட் யூஸ் டு இட். எதிர்கட்சி தலைவரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். உண்மையிலே ஃபஸ்ட்டு ஒரு 1 டே ஒரு மாதிரி இருந்தது. பட் பேசுறதுலாம் பயங்கர ஒரு பழுத்த அரசியல்வாதி மாதிரி பேச்செல்லாம் ப்ராப்பராக பேசுகிறாரு, கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரு. அவருக்கான கரெக்டான ஆப்போசிஷன் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னும் மூத்த பத்திரிகையாளர்கள் மணி போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சரை காட்டிலும் எதிர்கட்சி தலைவர் ஸ்கோர் பண்ணிட்டார் 2 நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுதான், இது திருப்பியும் ஹூ ஸ்கோரிங் வாட் எல்லாம் கிடையாது. ஸோ அவரும் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட். உங்களுக்கு விஜய் சார் பற்றி தெரியும், இஸ் அன் இன்ட்ரோவர்ட். ஹி டசன்ட் ஸ்பீக் தட் மச். 1 or 2 words தான் ஸ்பீக் பண்ணணும். ஃபார் ஹிம் பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி சட்டமன்றத்துல பேச முடியாது. அதான் ஃபார் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டே அந்த சட்டமன்றத்துக்கு வரும்போதே அவர் சுத்தி பார்க்குறாரு. ஓ இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்குன்னு. ஸோ எவ்ரிதிங் இஸ் நியூ ஃபார் ஹிம். இந்த இதுல நீங்க வந்து அவர் கத்துப்பார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் நாளே நீங்க சினிமாவில் வேணா இருக்கலாம், இதுல நாங்க தான் சீனியர், நாங்க தான் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் சீனியர் டு மிஸ்டர் விஜய் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ அதனால வி ஹாவ் டு கிவ் ஹிம் சம் ஸ்பேஸ் ஃபார் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மோடு, எப்படி நடக்குது, என்ன நடக்குது, யார் யார் எங்கெங்க இருக்காங்க, ஃபார் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட். அது நடத்துறதுக்கு வி ஹாவ் டு கிவ் ஹிம் சம் டைம். தெர் இஸ் அ பிக் இம்ப்ரூவ்மெண்ட்ல. ஜெயிச்சிட்டாங்க பிரதர், தெர் இஸ் நத்திங். பேசாமே ஜெயிச்சிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது கத்துக்கிறதுல ஒன்றும் பெரிய டைம் எடுத்துற போறோம். ஷார்ட் பீரியட்ல ஹி வில் பி எமர்ஜ். பெரிய லெவலில் எமர்ஜ் பண்ணுவாங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே சார். இன்னை வரைக்கும் கூட்டணியில், இந்தியா கூட்டணியில், இப்போ இந்தியா கூட்டணி சொல்கிறத விட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இருக்க போகுதுன்னு 2029 வந்தால் தான் நமக்கு தெரியும். அது ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் 31 வரைக்கும் தொடருமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்களே வந்து கார்த்தி சிதம்பரமா இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர், புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியா இருக்கட்டும், காங்கிரஸ் செய்து தவறுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கொஞ்சம் முதலமைச்சரை பார்த்துட்டு ஒரு கர்டசி காலாவது அவங்க எடுத்திருக்கணும் நன்றின்னு சொல்லி, அந்த அளவுக்கு கூட விடாம. இது நம்ம முன்னாடியே பேசணும், லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இதே பேசும்போது பேசணும். அது ஒன் திங் தே ஹவ் மிஸ்ட். சரி, அவங்க ஓட்டு தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. முதலமைச்சரை வந்து அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக காட்டி தான் நீங்கள் ஓட்டு வாங்க. நீங்கள் எடுத்திருக்க ஓட்டில் வந்து டிஎம்கே ஓட்ஸும் இருக்கு. ஸோ ஆஸ் அ கர்டசி நீங்கள் போவேன்னா உங்களை யாரும் தடுக்கல. அவரை போய் பார்த்து ஜஸ்ட் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு இது மாதிரி நாங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும் சார். கூட்டணி அலைன்ஸ் பார்ட்னராக இருந்துட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 2 பேர் மூத்த தலைவர்கள் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து திமுகவோட தொடரணுங்கிற விருப்பம் சில தலைவர்களுக்கு இருக்கும். எப்படி இருக்காது பிரதர்? அதான் சொல்கிறேன், இது வந்து நெடுங்காலமாக வந்து ஒரு கூட்டணியில் இருந்த ஒரு 2 அலையன்ஸ். ராகுல் காந்தி அவர்களை வந்து இந்தியாவே வந்து பாதி இந்தியா வந்து அவர் வேண்டாம்னு சொல்லும் போது ராகுல் காந்தி தான் வந்து நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் ரொம்ப எம்பசைஸ் பண்ணவர் MK ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ கண்டிப்பாக இருக்குமே. அது எப்படி நீங்கள் ஒரே நாளில் சேஞ்ச் பண்ண? ராகுல் காந்தியோட நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்பானவர், எல்லாத்துக்கிட்டையும் பண்பு தெரிந்தவர், நல்லா பழகுவார், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது
அவர் இப்படி ஒரு பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை மோடி வைக்கிறாரு. இதை பேக் ஸ்டாப்னே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்ன இந்த பக்கம் பேசணும் இந்த பக்கம் பேசணும்னு நினைக்காதீங்க. மோடி சொல்றாரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து ஆட்சியிலையும் பங்காதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்பயும் அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருந்தது. ஜோதிமணி ஒரு பக்கம் ஒரு கமெண்ட் சொல்றது, அவங்க ஒரு பக்கம் கமெண்ட் சொல்றது. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது. ஸோ ராகுல் அண்ட் காங்கிரஸ் இந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா தே ஹேவ் அ ஜைஜான்டிக் ஃபிகர் ஆஃப் மோடின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவரை ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு வழிவகுத்துருச்சு காங்கிரஸ் விமர்சனம் இருக்கு. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நம்பர் 1 இருக்கக்கூடிய பாஜகவுக்கு 2034 இல்லைனாலும் 29 கை கொடுக்க தானே செய்யும். யாரு கூட? பிஜேபிக்கு. அது தேர்ட் ஃப்ரண்ட் உருவானாலே ஆளுங்கட்சி ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு சதவீதம் பார்த்தோம்னா நார்த் இந்தியால எங்கேயோ போகுது சார். அப்படிங்கும்போது அவரு ராகுல் எடுத்த டெசிஷன் வந்து he needs to get all the support he can. விஜய் மாதிரி ஒரு ஸ்டாரோட வேல்யூவை ராகுல் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். குறைச்சு மதிப்பிடலை அவர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. செகண்ட் வந்து இந்த இப்போ வந்திருக்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு ஃபேவரபுளாக தான் ஆயிடுச்சு. டிஎம்கே லாஸ்ட், ஏடிஎம்கே லாஸ்ட், விஜய் ஜெயிச்சிட்டார். இதுதான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்லையும் விஜய் வில் ஹேவ் அ பிக் இம்பேக்ட். அதான் ஹி அண்டர்ஸ்டுட் வெரி வெல். சரியா? விஜய் வச்சு ஹி வில் டூ ஆல் கேன்வாசிங் டு கேரளா, ஆந்திரா, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் போகிறோம். அங்கங்கே ஒரு சின்ன பாக்கெட்ஸ் இருக்கும். தமிழ் டெமோகிராஃபிக் பாப்புலேஷன் இருக்கும். நெல்லூர் மாதிரி இருக்கும். ஓகே, பெங்களூர் ஃபுல்லாக டெமிலியன்ஸ் தான். ஸோ அங்கெல்லாம் வில் ஹேவ் அ வெரி பிக் இம்பேக்ட்ல, வெரி பிக் இம்பேக்ட். 2029 ரொம்ப நாள் இல்லையா பிரதர், 24 months தான் இருக்கு, டக்குன்னு போயிடும். ஸோ அதனால விஜய் வில் பிளே அ பிக் ஃபேக்டர். விஜயோட அந்த வேவ் 29 அளவு இழுக்கும். அந்த 29 அந்த வேவை வந்து ராகுல் வந்து கேப்சர் பண்ணிக்கலான்னு இருக்காரு. அது அவரோட பாடி லாங்குவேஜ் அதுலேயே நீங்கள் அன்றைக்கி பார்க்கலாம். அந்த கை தூக்கி கொடுக்கறது, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறது, கேன்வாசிங் வரதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, ஆனால் பதவி ஏற்கிறதுக்கு கரெக்டாக வந்துட்டார். ஸோ அதனால் வந்து இதெல்லாமே வந்து ஹி வாஸ் வெரி பிளான், மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி ஹி வாண்ட்ஸ் டு யூஸ் விஜய் ஸ்டார்டம் அண்ட் விஜய் நாலேஜ் அண்ட் விஜய் டீம் டு ஃபைட் மோடி. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்தது. நன்றி. தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.